டுடே வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் நிஃப்டில நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது ட்ரேடிங் வியூல நம்ம நிஃப்டி அப்படிங்கிற இந்த சார்ட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்கோம். இப்போ ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 18,330 வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆக ரெடியா இருக்கு. ஸோ இந்த ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கூகுள்ல ஆப்ஷன் செயின் அப்படின்ட்டு இருக்கும். இந்த இதுல ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆப்ஷன் சார்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இதுல நீங்க கரெக்டா இந்த அர்த்த மணி அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரைக்ல பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான ஒரு 0.5 ரேஷியோல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல நடக்கும். ஸோ இந்த மாதிரி மூவ்மெண்ட் நடக்கிறப்ப நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். இதுவே நம்ம ஒரு 18,000 ஸ்ட்ரைக் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் இப்ப கரண்ட் டைம்ல இந்த ஒரு கேண்டில் தான் இருக்கு அப்படின்னா மார்க்கெட் இங்கே இருக்கிறப்ப ஒரு சின்னதா ஒரு செல் வந்தா கூட நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹிட் ஆயிரும். பட் இந்த ஸ்ட்ரைக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகி கொஞ்சம் பொறுமையா வந்து பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் இருக்கனால ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் லேட்டா நடக்கும். அதனால நீங்க இந்த ஸ்ட்ரைக்ல வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணி ட்ரேட் பண்றது ஒரு நல்ல வேவா இருக்கும். ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்ககிட்ட எவ்வளவு அமௌண்ட் வேணாலும் இருக்கலாம். அந்த அமௌண்ட்டுக்கு நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படிங்கிறப்ப இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க கரெக்டா இந்த ஸ்ட்ரைக்கே எடுக்கிறோம் எப்பயுமே இந்த 72 அப்படிங்கிற இந்த பிரைஸ்லயே ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா எல்லா ட்ரேட் எடுக்கிறப்பையும் அதே பிரைஸ்ல இருக்க ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணுங்க. இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன்கிழமை இது 72 ரூபாய் இருக்கு அப்படின்னா நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 72 அப்படிங்கிறது 18,200 அந்த ரேஞ்சில இருக்கு அப்படின்னா சேம் அந்த 72 அப்படிங்கிற அந்த பிரைஸை வச்சு நீங்க ட்ரேட் பண்ணுங்க. அந்த மாதிரி ட்ரேட் பண்றப்ப அதோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க இந்த 72 அப்படின்னு ட்ரேட் பண்ணிருக்கீங்க, திடீர்னு ஒரு 231ல நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படிங்கிறப்ப அதோட ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல நீங்க ட்ரேட் பண்றப்ப ஒரு 7 பாயிண்ட் 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க அப்படின்னா இதுல ஒரு 20 பாயிண்டாவது நீங்க ஸ்டாப் லாஸ் மினிமம் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ மார்க்கெட் ஓப்பனிங்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஞ்சல் பண்ண ஆப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப கரண்ட் டைம்ல இருக்க ஸ்ட்ரைக் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 18,250. மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆக ட்ரை பண்றது 18,300. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இது மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா இந்த 18,300 அப்படிங்கிற இந்த லெவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்த்த மணியா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆஞ்சல் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா 18,300 கால் புட்டு ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்றோம். 18,300 காலு 18,300 குட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டுமே வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ மார்க்கெட் ரெண்டுமே பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது 48 இருக்கு, இது 71 வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. பட் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் அது வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆயிடும். மார்க்கெட் ஓப்பன் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணிட்டு ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு என்ட்ரி கிடைச்சது அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுப்போம். ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் வியூல நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சார்ட்ல இருந்து ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்றோம். இதுவே நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இப்போ 18,300 அப்படின்னா 18,300 வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்ட்ரைக்கா சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் சார்ட்டை ஒவ்வொரு டைமும் போய் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்க ஸ்டார்டிங்ல பிகினரா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி அனலைஸ் பண்ணிட்டு பண்ணுங்க. இந்த ஸ்ட்ரைக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிஃப்டில வந்து பாத்தீங்க அப்படின்னா சேஞ்சிங் எவ்வளவு இருக்கு அப்படின்ட்டு நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ல பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம வச்சிருக்கிறது நிஃப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கேன். இந்த இதுல நம்ம கரண்ட் டைம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 18,300 அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரைக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா செல்லர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா காட்டுது. இந்த இடத்துல சேஞ்சிங் ஓஐ அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இது வந்து இப்ப கரண்ட் டைம்ல இருக்க ஸ்ட்ரைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இது சின்னதா வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகும். சேஞ்சஸ் ஆகுறப்ப அகைன் இது பிரேக் அவுட் எந்த சைடு வருதோ அந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா கால் ரைட்டர்ஸோ புட் ரைட்டர்ஸோ அதிகமா இருக்காங்க அப்படின்னா அந்த மூவ்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி மூவ்மெண்ட் வந்தது அப்படின்னா நம்ம அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கறத ஜஸ்ட் இதையும் செக் பண்ணிட்டு நம்ம என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா எடுக்க போறோம். இப்ப மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிடுச்சு 18,300 அப்படிங்கிற அந்த லெவலுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா செல்லர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோம். இப்ப மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இப்ப இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகும். இது சேஞ்சஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த டைம்ல எது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஸ்ட்ரைக்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு நமக்கு பிரேக் அவுட்டோ நம்ம அனலைஸ் பண்ணிருக்க சைடு வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி கிடைச்சது அப்படின்னா மட்டும்தான் என்ட்ரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஞ்சல் ஒன்ல அந்த ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ புட்டு சார்ட் அகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல கால் சார்ட் ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. இதோட பிரைஸ் மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கும். சரி, நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் கேண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் பண்ணி ப்ரீவியஸ் டே மார்க்கெட்ல நமக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்னதா ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகி கேண்டில் க்ளோஸ் வச்சு அப்படின்னா அகைன் நம்ம இந்த ஜோன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
ஸோ மார்க்கெட் இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் எப்படி முடியுது க்ளோஸ் ஆகுது அப்படின்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். சப்போஸ் இந்த இடத்துல நம்ம கீழே டவுன் சைடு என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா நம்ம இது வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்க முடியும். இதை பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா தான் அடுத்தடுத்த டார்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்க முடியும். அதனால எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். அப் சைடா டவுன் சைடா அப்படிங்கிறது நிறைய பையர் செல்லர்ஸ் இருக்கனால அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் எப்பயுமே வெயிட் பண்ணுங்க. நீங்க வெயிட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் கூட நீங்க வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலாம். பட் நாம எப்பயுமே இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் எந்த சைடு வருதோ அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நான் என்ட்ரி எடுப்பேன் மார்னிங் டைம்ல. ஸோ அதனால அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிருக்கோம். டைம் ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா 50 மினிட்ஸ்ல இருந்தது இந்த அனலைஸ் பண்றப்ப வீடியோ மேக் பண்ணது. இப்போ வந்து டைம் ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 5 மினிட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில்ல 4 மினிட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் 1 மினிட் தான் இருக்கு. இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ் கேண்டிலோட லோ. இப்போதைக்கு இருக்க கரண்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை வந்து பாத்தீங்கன்னா மேல போய்கிட்டு இருக்கு. அதனால அந்த 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அந்த ஹையும் லோவையும் வந்து பாத்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ட்ரி வந்து எடுத்துக்கலாம். இப்போதைக்கு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான். ஓகேவா? ஸோ இந்த ஹையை வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம பை சைடு வந்து போக போறோம். இல்ல இது டவுனை வந்து பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா செல் சைடு வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா போக போறோம். இந்த கேப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்க வரைக்கும் நம்ம எந்த ஒரு என்ட்ரி எடுக்க மாட்டோம். அது நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல பிரேக் அவுட் ஆனது அப்படின்னாலும் சரி, இல்லை நெக்ஸ்ட் ஒரு 20 மினிட் 1 ஹவர் பிரேக் அவுட் ஆகாம அதே ரேஞ்சில் இருந்தது அப்படின்னா எப்போ பிரேக் அவுட் ஆனாலும் அதுக்கப்புறம் என்ட்ரி எடுங்க. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதை வந்து ரீப்ரெஸ் பண்ணுங்க. இதுல ரீப்ரெஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா சேஞ்சிங் ஓஏ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 18,300 வந்து பாத்தீங்க அப்படின்னா பையர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காங்க. மற்ற ஸ்டேட்ஸ்ல காட்டிலும் 18,400 செல்லர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட் டைம்ல இந்த சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வியூ ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ 18,300 அப்படிங்கிறத கொஞ்சம் பையர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கனால ஸோ 18,300க்கு மேல இப்போ அப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா பையர்ஸ் வந்து கொஞ்சம் வருவாங்க. 18,400 அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா செல்லர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படிங்கிறனால பை சைட் கொஞ்சம் கரண்ட் டைம்ல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். என்னதான் அதுல நம்ம அனலைஸ் பண்ணாலுமே இந்த இதுல பிரேக் அவுட் வந்து எந்த சைடு வைக்கிது அப்படின்ட்டு நம்ம டெக்னிக்கலா நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அந்த அனலைஸுக்கு ஏற்ற மாதிரி மட்டும்தான் என்ட்ரிஸ் வந்து எடுக்க போறோம். இந்த சேஞ்சிங் ஓஏ அப்படிங்கிறது செகண்டுக்கு ஒரு 10 செகண்ட் அப்படிங்கிற அந்த டைம்ல கூட வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகிடும். அதனால ஜஸ்ட் வந்து இது ஒரு வெரிஃபிகேஷன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க. இது வந்து இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் பர்சனலா ட்ரேட் பண்றப்ப இது எல்லாத்தையும் வியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி எடுப்பேன். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனலைஸ் வீடியோ போடுறேன். ஸோ அதுல எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு தெரியாம இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாள் என்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒரே ஸ்ட்ராட்டஜியா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கப்ப இன்னைக்கு ட்ரேட்ல லாஸ் வரலாம், நாளைக்கு ப்ராஃபிட் வரலாம். ஓவராலா இப்போ ஒரு மந்த் அப்படின்னு நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா ஒரு மந்த்ல 26 டேஸ் ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா அதுல 15 டேஸ்க்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஒரு நாள் 2 நாள் லாஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்ட்ராட்டஜி ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணாதீங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 16 டேஸாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி அது ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாம வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ணுங்க. ஒரு நாள் இந்த ஸ்ட்ராட்டஜி நான் ட்ரை பண்ணேன் அதுல லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால அதை வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு நாள் நான் ட்ரை பண்ணேன் ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா நான் டெய்லி பண்ணுவேன் அப்படின்ட்டு கண்டினியூவா பண்ணாதீங்க. இன்னைக்கு நான் ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு 10 டேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கண்டினியூவா பண்ணிக்கிட்டு இருக்கோம். 16 டேஸ்ல எனக்கு ஒரு 30 ட்ரேட் ப்ராஃபிட்டா இருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் 50% அப்படிங்கிறப்ப ஸோ ஓகே இதுல நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. நம்ம அதுல என்னென்ன இன்னும் டீப்பா அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்னும் கரெக்டா ஒரு டீப்பான என்ட்ரிஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு நீங்க செக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரிஸ் எடுக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ எப்பயுமே மார்க்கெட்ல உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 11 o'clock நான் மார்க்கெட்டுக்கு வந்தேன், அது ஏதாவது ஒரு கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம், அந்த கேண்டிலை வச்சு நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். அந்த மாதிரி இல்லாம ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட்டோ ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்ச ஸ்ட்ராட்டஜி அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்களா கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுங்க. ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் மூவ்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேண்டில் டச் ஆனிச்சு இல்லையா? டச் ஆனோம்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரிஸ் எடுப்பாங்க. அந்த மாதிரி என்ட்ரிஸ் இருக்காங்க. கேண்டில் க்ளோஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த 5 மினிட்ஸ்க்கு வெளியே வந்து கேண்டில் க்ளோஸ் வைக்கிறா அப்படின்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரிஸ் வந்து எடுங்க.
நமக்கு புட் சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து என்ட்ரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுக்க போறோம். ஸோ புட்ல ஒரு லாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ எந்த ஸ்ட்ரைக் நம்ம 18,300 சூஸ் பண்ணிருக்கோம். இதுல மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு வச்சுட்டு நம்ம ஆர்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம எடுத்திருக்க ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்கிறது 56.40 வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதுல நம்ம எதுக்காக என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே செல்லர்ஸ் இருக்காங்க. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ பிரேக் அவுட் வந்து பாத்தீங்கன்னா ஆயிருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹை லோ அப்படின்னு நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த இதுல இருந்து மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும். பட் அகைன் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட ஒரு சின்னதா ஒரு ஹை இருக்கனால இங்க இருந்து டேர்ன் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ரேட் பண்ண இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 2 ஆயிட்டு இருக்கு. ஸோ இது மார்க்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம பாக்குறப்ப நம்ம டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்றப்ப அதோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி நடக்குது அப்படின்ட்டு உங்களால ஈஸியாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா கெஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு பெருசா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃபால் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கப்ப நீங்க ப்ராஃபிட் அப்படின்னு நீங்க பாக்குறப்ப உங்களுக்கு எந்த ஸ்ட்ரைக்ல இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு பர் டேக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 தேவைப்படுது. நான் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு வச்சேன் அப்படின்னா ஒரு 300 வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஸ்டாப் லாஸ் இருக்கும் அப்படின்னு நீங்க செட் பண்றீங்க அப்படின்னா ஸோ அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டோ அந்த லாஸ் அமௌண்ட்டோ உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்க நினைக்கிற டைம்ல உங்களுக்கு இன்னைக்கு இந்த ப்ராஃபிட் போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஸோ அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டுக்கு முன்னாடியே கூட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வரதுக்கு முன்னாடியே கூட நீங்க வந்து எக்ஸிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிக்கலாம். சரி, ட்ரேட் அப்படின்னு நீங்க பண்றது உங்களுக்காக தான் பண்றீங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது நல்ல ஒரு சக்சஸா இருக்கு அப்படிங்கிறப்பதான் அதோட ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம சூஸ் பண்ணியிருக்க ஸ்ட்ரைக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஒரு 600 வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிளா இருக்கு. ஸோ இப்போதைக்கு எனக்கு இந்த ட்ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம போதும் அப்படிங்கிறப்ப ஸோ எக்ஸிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இன்னைக்கான ட்ரேடுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 500 ருபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னைக்கு ப்ராஃபிட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைச்சிருக்கு. சப்போஸ் இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்டாப் லாஸ் வந்து செட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸோ இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். பட் இந்த ட்ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இதுல நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ இதுல பாருங்க புட் ரைட்டர்ஸ் அப்படிங்கிறப்ப 18,300 வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இதுல 18,300க்கு கீழே அது வந்தவொன்னா ஒரு என்ட்ரி கிடைச்சிச்சு. நம்மளும் வந்து என்ட்ரி எடுத்தாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற டார்கெட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த டார்கெட் தான். ஸோ அது ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சின்னதாக ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிச்சு. நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்லும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு பண்ண ட்ரேட்ல ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம 500 நம்ம கேட்ச் பண்ண பாயிண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 56.40க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பை பண்ணிருக்கோம். 66.60க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம செல் பண்ணிருக்கோம். ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா புக் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த ப்ராஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒர்த்தபிளா இருக்கும். ஸோ அதனால ஸோ மார்னிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜில நம்ம டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப ஸோ டெய்லி ஒரு 500 அப்படிங்கிறது ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். இதுவே நீங்க லாட் அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு லாட்டுக்கு 500 ருபீஸ் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா மேக் பண்ணிருக்கோம். ஸோ இதே ஸ்ட்ராட்டஜி நீங்க இதே மாதிரி ஸ்ட்ரைக்ல நீங்க சூஸ் பண்ணி கண்டினியூவா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஸோ இந்த ட்ரேட் இருக்கு இல்லையா, இதுல உங்களுக்கு ப்ராஃபிட் இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட லாட் சைஸ் அப்படிங்கிறது இப்போ ஒரு லாட் அப்படிங்கிறத நீங்க 5 லாட்டா வாங்கலாம், இல்ல 10 லாட்டா வாங்கலாம். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட் அமௌண்ட் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இதோட லாட்டை மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளால ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹையா வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுக்க முடியும். பட் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நான் பண்ணிக்கிட்டு இருக்க வரைக்கும் ஸோ ரொம்பவே நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ இது கூட நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல டார்கெட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கும். நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி எடுத்தாச்சு, ஒரு பை செல் போட்டு ஸோ ஸ்டாப் லாஸ் ஆர்டர் அதெல்லாம் எப்படி பிளேஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ நம்ம போதுமான ப்ராஃபிட் வந்தது அப்படிங்கிறனால நான் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்றேன். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஸோ மார்னிங்ல இந்த மாதிரி ஒரு ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கும். ஸோ எடுத்ததுக்கு அப்புறம் ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா ஸோ அன்னைக்கு டேல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெருசாக நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். ஸோ உங்களுக்கு இப்போ நான் நார்மலாக ஒரு ஒர்க் போறேன் அப்படின்னா அங்கே ஒரு சேலரி வந்து எனக்கு ஒரு 500 பர் டே ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா அங்கே கிடைக்குது அப்படின்னா அந்த 500 அப்படிங்கிறது மார்னிங் ஒரு ½ hour நம்ம சம்பாதிக்க முடியுது அப்படின்னா ஸோ ஈஸியாக நம்மளால இதை பண்ண முடியும். இதுக்கு தேவை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மைண்ட் செட்டு ஸோ கண்ட்ரோலாக இருக்கணும். நமக்கு போதும் அப்படின்னா எந்த டைமாக இருந்தாலும் வெளியே வரதுக்கு யோசிக்கவே கூடாது.
ஸோ இது எப்பயுமே மார்க்கெட்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ப்ராஃபிட் அமௌண்ட் போகுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போகும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல ஸ்டாப் லாஸ் வருது அப்படின்னா மேலே போயிடும் அப்படின்ட்டு அதோட ரிஸ்க் லெவல் தெரியாம அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் டக்குன்ட்டு நம்ம பண்றது ஆப்ஷன் தான். டக்குன்னு ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்தது அப்படின்னா பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா லாசஸும் வந்து பாத்தீங்கன்னா வரும். ஸோ அதனால எப்பயுமே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் போதும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா எந்த டைமா இருந்தாலும் யோசிக்காதீங்க. எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எக்ஸிட் ஆயிருங்க. ஏன் அப்படின்னா நம்ம ட்ரேட் அப்படின்னு நம்ம பண்றப்ப நம்ம தனிப்பட்ட முறையில தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நமக்கான ப்ராஃபிட் இவ்வளவு போதும் அப்படின்னா போதும். இப்போ 4 பேர்கிட்ட நம்ம காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ ஓவரா ரிஸ்க் எடுத்து பண்றது அந்த மாதிரி சேஃபா ஒரு ஸ்ட்ராட்டஜி பிலீவ் பண்ணி கண்டுபிடிங்க. அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுங்க. பேக் டெஸ்ட் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஸோ கண்டினியூவா அதே இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரிஸ் வந்து எடுங்க. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபால்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஜோன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜோனை வச்சது அப்படின்னா இன்னமுமே நம்ம எதிர்பார்க்குற டார்கெட், அதாவது இந்த இதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இன்னமுமே டவுன் சைடு வந்து பாத்தீங்கன்னா கீழே வரும். ஸோ ப்ரீவியஸா நம்ம அனலைஸ் பண்ணியிருக்க இந்த என்ட்ரி எடுக்கலாம். பட் இன்னைக்கு டேல மார்னிங் இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் இங்க வந்திருக்கு அப்படிங்கிறதுனால ஸோ அகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட் சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னா இங்க இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா டச் பண்ணிட்டு அகைன் மேலே போறதுக்கும் சான்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் டைம்ல இங்க இருந்தே சேஞ்சஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ஜோன்ல ப்ரீவியஸ் டேலே கன்சால்டேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால கீழே பையர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. இந்த ஸ்ட்ரைக்ல வந்துச்சு அப்படின்னா பை பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே சார்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மார்க் பண்ணிருப்போம் இந்த ஜோனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆகுதா அப்படின்ட்டு பாருங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேண்டில் க்ளோஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால ஸோ இது வந்து இதுக்குள்ள போறதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா புதுசா இன்னொரு ட்ரெண்ட் லைன் வந்து பாத்தீங்கன்னா டிரா பண்ணலாம். ஏன் அப்படின்னா இது ஒரு ஹை அப்படிங்கிறப்ப இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பாத்தீங்கன்னா டிரா பண்ணிட்டு இதுக்கு மேல போனுச்சு அப்படின்னா அகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பை சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் நிஃப்டியில ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மேக் பண்ணிருக்கோம். ஸோ பை செல் எப்படி நம்ம எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அப்கமிங் டேஸ்ல இதை பத்தி நிறைய வீடியோஸ் வந்து நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்றேன். இப்போ நம்ம யூஸ் பண்ற ட்ரேடிங்ல டெய்லி ப்ராஃபிட் மட்டும் தான் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட்ல எல்லா நாளும் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு சொல்லவே முடியாது. ஒரு சில நாள் இந்த ஸ்ட்ராட்டஜிலுமே ஸ்டாப் லாஸ் கண்ட் ஆக தான் செய்யும். இப்போ ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறப்ப ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா ஃபிப்னாச்சி டூல் வந்து பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணேன். இதுல இந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த லெவல் போயிடுச்சு. சப்போஸ் இது ஸ்டாப் லாஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லோ அப்படின்னா இதுதான் வந்து ஹை. இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு மேல கேண்டில் க்ளோஸ் வச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிட் ஆயிடுனா யோசிக்கவே மாட்டேன். ஓகே இன்னைக்கு டேல வந்து இந்த என்ட்ரி நம்ம எடுத்துருக்கோம். இன்னைக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. ஓகே நாளைக்கு ட்ரேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுத்தோம். பட் லாஸ் வந்துருச்சு அப்படின்னா அகைன் ஒரு 10 o'clock இல்ல 11 o'clock மறுபடியும் நம்ம என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் வர வரைக்கும் நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த மாதிரி ட்ரேட் பண்ணாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்னிங் ஒரு என்ட்ரி தான் கிடைச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. மறுபடியும் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணோம்னா நாளைக்கு மார்னிங் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த என்ட்ரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால எடுக்க முடியும். ஸோ டெய்லி இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா டெய்லி மார்னிங்ல இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நல்ல ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட என்ட்ரிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி எடுக்கலாம் அப்படின்ட்டு. சப்போஸ் இதை நம்ம பிரேக் அவுட் இந்த இடத்துல தான் பிரேக் அவுட் ஆகும், இதை பிரேக் அவுட் ஆனவன தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா ஸோ அது பிரேக் அவுட் ஆகுது முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிச்சு இது செல் சைடு தான் போக போகுது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி செல் சைடு போக போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ இது பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணணும், அதனால தான் நம்ம இங்கேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ட்ரி வந்து எடுத்தோம். ஓகே ஸோ கண்டினியூவா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டபிளா. ஸோ டுடே வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஆப்ஷன்ல பை எப்படி பண்ணலாம் ப்ராஃபிட்டா 5 minutes ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஆப்ஷன்ல ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படும். ஸோ ஆஞ்சலோன் ப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் சார்பாக ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஹேவ் எ கிரேட் டே கைஸ்.